லூக்கா எழுதின சுவிசேஷ நூல் 22வது அதிகாரம். லூக்கா 22வது அதிகாரம் அதனுடைய 42, 43வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். லூக்கா 22, 43, 42, 43 வாசிங்க. அல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், இயேசு சிலுவையில மரிப்பதற்கு முன்பதாக அவர் ஒலிவ மலையில போய் அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் பயன்படுத்துகிற வார்த்தையை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். அவர் ஆண்டவருடைய சமூகத்துல போய் அவர் ஜெபிக்கிறார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது அவர் ஜெபித்த அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று நம்ம பார்க்கிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்காக தூதன் கிரியை செய்கிறவனாய் இருக்கிறான், அல்லது நமக்காக தூதன் செயல்படுகிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் தூதன் நமக்காக செயல்படுகிறான். நாம் ஜெபிக்காமல் சும்மா இருக்கும் பொழுது தூதன் நமக்காக செயல்படுவது கிடையாது. அல்லேலூயா. அப்ப ஜெபம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அவர் இரவு முழுவதும் போய் ஜெபிப்பார், அதிகாலையில போய் ஜெபிப்பார். அப்படி அவர் ஜெபித்ததுனால்தான் அவருடைய வாழ்க்கையில, அவருடைய ஊழியத்தில் அவர் ஒரு ஜெயத்தை பார்க்க முடிந்தது. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, நாம் ஜெபிக்கணும். நாம் ஜெபித்தால் மட்டும்தான் நமக்காக தூதர்கள் செயல்பட முடியும். அப்போஸ்தலர்ல வாசிக்கும் பொழுது அங்கே பேதுருவை கொண்டு போய் சிறைச்சாலையில சங்கிலிகள் மத்தியில கட்டி வைத்திருக்கிறார்கள். சங்கிலிகள் மத்தியில பேதுருவை கட்டி வைத்திருக்கும் பொழுது சபையார் அவனுக்காக ஜெபிக்கிறார்கள். நாளைய தினத்துல பேதுருவை கொலை செய்ய வேண்டும் என்று ஏரோது ராஜா நினைத்திருக்கும் பொழுது அங்கே தூதர்கள் வெளிப்பட்டதை நம்மளால பார்க்க முடியும். சபையார் ஒரு பக்கம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இவன் பேதுரு சிறைச்சாலையில கட்டப்பட்டவனாய் இருக்கிறான், நாளை தினம் விடிஞ்சா அவனுக்கு மரணம் தான். ஆனாலும் அந்த நேரத்திலையும் அந்த சபையார் ஜெபித்த பொழுது ஒரு தூதன் அவன் கட்டப்பட்டு இருக்கிற அந்த ரூமுக்குள்ள வெளிப்பட்டு அவனை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெபித்த பொழுது ஒரு தூதன் தோன்றி அவர் பலப்படுத்துகிறான். அவர் படப்போகிற பாடுகளை ஸ்தோத்திரம் அதை ஜெயிப்பதற்கான பலத்தை கொடுக்கிறான். இங்கே வாசிக்கிறோம், சபையார் ஜெபித்த போது ஒரு தூதன் தோன்றி பேதுருவை விடுதலையாக்குகிறதை பார்க்கிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது முதலாவது நம்மளை ஆண்டவர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் முதலாவது நம்மளை பலப்படுத்துவார். நம்ம சூழ்நிலையை கண்டு நம்ம பயந்திருப்போம். இங்க இயேசு அவருடைய மரணத்தை கண்டு அவர் மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு அவர் ஜெபிக்கிறார். ஐயோ, நமக்கு முன்பாக இந்த மரணங்கள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, அவமானங்கள் இருக்கிறது, நிந்தனைகள் இருக்கிறது எல்லாம் அவருக்கு தெரிந்த பொழுதுதான் அவர் அங்க வந்து ஜெபிக்கிறார். அதை ஜெயிப்பதற்கான ஒரு பலத்தை தான் அந்த இடத்துல தேவன் அவருக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே சபையார் ஜெபித்த பொழுது ஸ்தோத்திரம், சபையார் ஜெபித்த பொழுது அங்கே ஒரு தூதன் தோன்றி அவரை விடுதலையாக்கி சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார், பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார், மரணத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய பிரச்சனைகள்ல இருந்து, நம்முடைய நெருக்கத்தில் இருந்து, நம்முடைய சூழ்நிலையிலிருந்து, அடைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து, அடைக்கப்பட்ட கதவுகளை அவர் நமக்காக திறக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் ஒரு நாள் வீணாய் போவது இல்லை. நம்ம ஜெபம் ஒரு நாள் அது விருதாவாய் போவதில்லை. நாம் ஜெபிக்கும் பொழுது தூதர்கள் நமக்காக வழிகளை திறப்பார்கள். நாம் ஜெபிக்கும் பொழுது தூதர்கள் நமக்காக செயல்படுவார்கள். நாம் ஜெபிக்கும் பொழுது தூதர்கள் நமக்காக கதவுகளை திறப்பார்கள். நாம் ஜெபிக்கும் பொழுது தூதர்கள் நம்மளை பலப்படுத்துகிறவர்களாய் இருப்பார்கள். நாம் ஜெபிக்கும் பொழுது தூதர்கள் நமக்காக கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் ஒரு நாள் வீணாய் போகாது.
ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபத்தை ஒரு நாள் ஆண்டவர் புறம்பே தள்ளுவது கிடையாது. வசனம் சொல்லுகிறது, ஆமென், ஜெபத்தை கேட்கிறவரே. நம்முடைய தேவன் யாரு? நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம எல்லாம் அவர்கிட்ட போய் ஜெபிக்கணுங்கிறத அவர் எதிர்பார்க்கிறார். ஜெபம் என்கிறது நாம் தேவனோடு கூட பேசுவது, தேவனோடு கூட உறவாடுவது, தேவனிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களையும் வைப்பதுதான் ஜெபம். நாம் ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட வைக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தன்னுடைய தூதனை அனுப்பி நமக்காக காரியங்களை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினா. ஆமென் ஸ்தோத்திரம். அடுத்து ஆமென் பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து வெளியில கொண்டு வந்தா. அடுத்து நம்ம வேதத்துல நிறைய காரியத்துல தூதர்கள் செயல்பட்டதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காக தூதர்கள் காரியங்களை நடப்பிப்பார்கள். தூதர் உங்களுக்கான வழிகளை திறப்பார்கள். உங்களுக்கான ஆமென் ஸ்தோத்திரம் புதிய காரியங்களை அவங்க செய்வாங்க. உங்க நெருக்கத்திலிருந்து உங்களுக்கான ஒரு விசாலத்தை, உங்க நெருக்கத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார்கள். நீங்க ஜெபிக்கும் பொழுது தூதர்கள் உங்களுக்காக செயல்படுகிறவராய் இருப்பார்கள். அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது தூதர்கள் செயல்படுறாங்க அப்படின்னா, நம்ம ஜெபிக்கலனா தூதர்கள் என்ன செய்வாங்க? செயல்படுவாங்களா மாட்டாங்களா? செயல்பட மாட்டாங்க. அப்போ தூதன் செயல்பட்டா மாத்திரம்தான் ஆமென் ஸ்தோத்திரம் நம்மளால சில காரியங்களை ஜெயிக்க முடியும். தூதன் செயல்பட்டா மட்டும்தான் நம்முடைய கட்டுகள் அறுக்க முடியும். தூதன் செயல்பட்டாதான் நாம் சிறைச்சாலையை விட்டு அல்லது நெருக்கத்தை விட்டு நம்ம வெளியே வர முடியும். அப்ப தூதன் செயல்படணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஜெபம் செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தனக்கு முன்பதாக இருக்கிற பாடுகளை குறித்து, மரணங்களை குறித்து, அவமானங்களை குறித்து, நெருக்கங்களை குறித்து அவர் ஆமென் உடைஞ்சு போய் உட்காரல. ஆமென். ஒரு பக்கம் அதெல்லாம் நினைச்சு அவருக்குள்ள வருத்தம் இருந்தாலும் அவர் போய் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுதுதான் தூதன் அதை ஜெயிப்பதற்கான ஒரு பலத்தை கொடுக்கிறான். அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம், எலியா சூரியச்செடியின் கீழே போய் அவன் படுத்து கொண்டு சொல்றான், போதும் கர்த்தாவே, நான் வாழ்ந்ததெல்லாம் போதும், நான் மரித்தான் நலமா இருக்கும் என்று சொன்ன உடனே அங்கே ஒரு தூதன் தோன்றி என்ன செய்கிறான் அப்படின்னா அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவனை பலப்படுத்துகிறத பார்க்கிறோம். அந்த போஜனத்தின் பலத்தினால் அவன் இரவு பகல் 40 நாள் நடந்து போகிறான். அப்போ அந்த இடத்துல கூட ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் எலியா ஜெபிக்கிறான். ஆமென், போதும் கர்த்தாவே போதும், என் பிதாக்களை பார்க்கல நான் நல்லவன் இல்லை. அவனுடைய அவ்வளவு ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலோ அவ்வளவு உடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் சரி, அவன் ஜெபித்த பொழுது தூதன் அவனுக்காக செயல்பட்டான். அல்லேலூயா. ஆமென். நமக்கு நெருக்கம் வரும்பொழுது, நமக்கு பாடுகள் வரும்பொழுது, நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது, நமக்கு விரோதமாய் பேசப்படும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா நிறைய நேரத்துல ஜெபிக்காம அமைதியா இருந்துருந்தோம். அப்படி அமைதியா இருக்கிறதுனால தான் நிறைய நேரத்துல ஆண்டவரால் நமக்கு உதவி செய்ய முடியல. ஆமென். தூதனால நமக்கு உதவி செய்ய முடியல. ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறது என்னன்னா, நாம் ஜெபிக்கும் பொழுது ஆமென் தூதர்கள் நமக்காக செயல்படுகிறார்கள். நமக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகளை கண்டு நம்ம சோர்ந்து இருக்கக்கூடாது. நமக்கு விரோதமாய் இருக்கிற பாடுகளை கண்டு சோர்ந்து இருக்கக்கூடாது. நமக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகளை கண்டு சோர்ந்து இருக்கக்கூடாது. நமக்கு விரோதமாய் செயல்படுகிற மனுஷர்களை குறித்து சோர்ந்து போய் இருக்கக்கூடாது. நமக்கு இருக்கிற பலவீனங்களை குறித்து சோர்ந்து போய் இருக்கக்கூடாது. அதன் மத்தியில் நாம் ஜெபிக்கும் பொழுது தூதன் நம்மளை விடுதலையாக்குகிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் தூதர்கள் நமக்காக செயல்படுகிறார்கள். அல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசி குறித்து வாசிக்கும் போது சீரிய படை அவரை பிடித்து கொண்டு செல்வதற்காக வந்து வாசல்ல நிக்குது. அப்போ அங்கே இருக்கிற வேலைக்காரன் சொல்றான், நம்ம இன்னைக்கு அவ்வளவுதான், நம்மளை பிடிச்சு கொண்டு போக பெரிய படையே வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பயப்படுறான். அப்ப அந்த இடத்துல எலிசா ஜெபிக்கிறான், ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும் என்று சொன்ன உடனே அவன் கண்ணு திறக்கப்பட்ட உடனே அங்க பார்க்கிறான், எலியாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்து இருக்கிறத பார்க்கிறான். ஆமென் ஸ்தோத்திரம். அப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளை சுற்றிலும் யார் இருக்கிறா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தூதர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் பொழுது தூதர்கள் நமக்காக செயல்படுறாங்க. நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம தூதர்களை செயல்பட வைக்கிறதே நம்முடைய ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்துல தூதர்கள் நமக்காக செயல்படுறாங்க. இப்போ உதாரணமா பேதுருவை கொண்டு போய் சிறைச்சாலையில கட்டி வைத்திருக்கிறாங்க. சபையார் ஜெபிக்கிறாங்க, பேதுருவை விடுதலையாக்குங்க ஆண்டவரே, விடுதலையாக்குங்க ஆண்டவரே ஜெபித்த பொழுது ஒரு தூதன் வந்து அவனை விடுதலையாக்கி அவனை வெளியே கொண்டு போய் வீதியில் அவனை விட்டுட்டு போறான். அந்த சிறைச்சாலையை விட்டு வெளியில கொண்டு வந்துடும். அப்ப நம்ம எதுக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்துல தூதன் நமக்காக செயல்படுகிறான். அல்லேலூயா. விடுதலையாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது தூதன் அங்க இறங்கி விடுதலையாக்குகிறான். சுகமாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது தூதன் இறங்கி சுகமாக்குகிறான். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது தூதன் இறங்கி நமக்காக நம்மளை பாதுகாக்கிறான். அப்படி நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்துல தூதன் நமக்காக செயல்படுகிறவனாய் இருக்கிறான். நாம் ஜெபிக்காமல் இருந்தால் தூதனால நமக்கு உதவி செய்ய முடியாது. நாம் ஜெபிக்கும் பொழுது தூதன் நமக்காக செயல்படுகிறவனாய் இருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் எதுவா இருந்தாலோ, நம்முடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும், நம்முடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலோ, நமக்கு முன்பாக இருக்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்காக தூதர்கள் செயல்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஜெபிக்க வேண்டியது மாத்திரம் தான் நம்முடைய கடமை. நாம் ஜெபித்தால் நிச்சயம் ஜெயத்தை பார்க்க முடியும். நாம் ஜெபித்தால் தூதர்கள் செயல்படுறாங்க. நாம் ஜெபித்தால் தூதர்கள் செயல்படுறாங்க. அவங்க செயல்படும் பொழுது ஜெயம் நமக்கு உண்டாகிறது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற பாடுகள் அல்ல உங்க சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகள், கட்டப்பட்டு இருக்கிற நிலைமையை குறித்து நீ கவலைப்படாத. நீ ஜெபித்தால் நீ ஜெயம் பெறுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபித்தால் நிச்சயம் ஜெயம் உண்டு. அல்லேலூயா. அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, நாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கல அப்படின்னா பிசாசு நினைச்ச காரியம் அங்க என்ன செய்யும், நடக்கும். அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் பிசாசுடைய திட்டம் அங்க நடக்காது. நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் பிசாசுடைய தந்திரங்கள் அந்த இடத்துல அபத்தமாகிறது. நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் பிசாசு அந்த இடத்துல தோத்து போகிறான். அப்போ ஜெபம்தான் நமக்காக செயல்பட வைக்கிறது. அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கும் பொழுது கொர்நேலியோ அவன் ஒரு பிரஜாதி, அவன் ஜெபித்து கொண்டு இருக்கிறான். அவன் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு தூதன் இறங்கி வந்து அவன்கிட்ட பேசுறான். ஒரு தூதன் இறங்கி வந்து அங்க கொர்நேலியிட்ட பேசுறான். என்ன சொல்ற அப்படின்னா, நீ இந்த மாதிரி சீமோன் பேதுருங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை நீ வர சொல்லு. அவன் உனக்கானவைகளை குறித்து நீ என்ன செய்யணும் எல்லாத்தையும் குறித்து அவன் உனக்கு கற்றுக் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அங்க கொர்நேலியு கிட்ட ஒரு தூதன் பேசுகிறான். அப்போஸ்தலர் 10 நம்ம வாசிக்கிறோம். அந்த தூதன் அவன்கிட்ட பேசுறான். நீ என்ன செய்ய அப்படின்னா, இந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல 2வது வசனம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தரமலை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருந்தது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவன் ஆகிய சீமோன் என்னும் ஒரு இடத்தில் தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். அப்ப கொர்நேலியு ஜெபித்து கொண்டே இருக்கிறான். தூதன் வந்து சொல்றான். முதல் வார்த்தை என்ன சொல்றான் அப்படின்னா, உன் ஜெபங்களும் உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம ஜெபம் நிச்சயம் கேட்கப்படும். ஆமீன் சொல்லுங்களேன். நம்முடைய ஜெபம் நிச்சயம் கேட்கப்படும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்டுட்டு சும்மா இருக்கல, அவர் நமக்காக செயல்படுகிறவராய் இருக்கிறார். இந்த கொர்நேலியு அடுத்து என்ன செய்யணும் என்பதை அந்த தூதன் அந்த இடத்துல அவனுக்கு சொல்லி கொடுக்கிறான். அல்லேலூயா. நீ இந்த மாதிரி இந்த ஊருக்கு ஆள் அனுப்பி, இவனுடைய வீட்டுல பேதுரு இருக்கிற, அவனை வர சொல்லு, அவன் உனக்கானவை எல்லாம் சொல்லி கொடுப்பான்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்றான். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் லூக்கா 1ல வாசிக்கும் பொழுது அங்க ஸ்தோத்திரம் சகரியா எலிசபெத்
சகரியா ஆண்டோடைய சமூகத்துல போய் அவன் தூபம் காட்டிட்டு இருக்கும் பொழுது தூதன் தோன்றி அவன்கிட்ட பேசுறான். அவன் ஆண்டோடைய சமூகத்துல போய் நிற்கும் பொழுது, அதுக்கு நாள் வந்திருக்கலாம், அவன் வீட்டுல இருக்கும்போது வந்திருக்கலாம், ஆனா ஆண்டோடைய சமூகத்துல போய் இருக்கும் பொழுதுதான் தூதன் வந்து சொல்றான், சகரியாவே உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், நீ அவனுக்கு யோவான்னு பேரை வைன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு தூதன் வந்து பேசுகிறான். அல்லேலூயா. நீங்க சொல்ல வர்ற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியம். நாம் ஜெபிக்கும் பொழுது தூதர்கள் நமக்காக செயல்படுவார்கள். எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்துல தூதர்கள் செயல்படுவார்கள். சோதரம், நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து ஜெபத்தை விட்டுறாதீங்க, பிரச்சனைகளை பார்த்து ஜெபத்தை விட்டுறாதீங்க, பலகீனங்களை பார்த்து ஜெபத்தை விட்டுறாதீங்க. சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலும் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் தூதர்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களை நம்ம எல்லாம் அப்படியே எலும்பி நிற்கலாமா? கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். தூதர்கள் நமக்காக செயல்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அப்படியே இருக்கிற